வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12ஆம் வகுப்பு வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள் அதில் எடுத்துக்காட்டு 7.6 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 7.5 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 7.6 t ≥ 0 எனும் நேரத்திலும் ஒரு துகளின் நிலை s of t = t³ - 6t² + 9t + 1 எனும்படி கிடைமட்ட கோட்டில் ஒரு துகள் நகர்கிறது. இங்கு s என்பது மீட்டரிலும் t வினாடிகளிலும் கணக்கிடப்படுகிறது. இதை வச்சு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இதை வச்சுட்டு 3 கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் துகள் ஓய்வடையும் போது நேரம் என்ன? 2 துகள் திசை மாறும்போது நேரம் என்ன? முதல் 2 வினாடிகளில் துகள் பயணிக்கும் மொத்தம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்த தூரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு துகள் ஓய்வடையும் போது நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்து எழுதிக்கணும். இதை நம்ம திசை வேகத்துக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒடுக்கத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். நம்ம திசை வேகத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா இதை வகைப்படுத்தணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு v of t கண்டுபிடிக்கணும். v of tங்கிறது டிஃப்ரென்ஷியேட், v of tங்கிறது திசை வேகம், vங்கிறது திசை வேகம். அதை கண்டுபிடிக்கிறது v of tன்னு வச்சுக்குவோம். v of t = எதை பொறுத்து பண்ண போகிறோம்? t-யை பொறுத்து. அப்போ ts / dt = t³ பண்ணோம்னா 3t², டிஃப்ரென்ஷியல் பண்ணோம்னா மைனஸ் இது 12 t வந்துடும், இது 9. ஓகேவா? t பண்ணோம்னா 1, இங்கே 9 வந்துடும். இப்போ இது திசை வேகத்துக்கு பண்ணிட்டோம். இப்போ ஒடுக்கத்துக்கு பண்ண போகிறோம். a of tனா திசை வேகத்தை தான் நம்ம dv/dtன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இதை தான். அப்போ 2 6t, இங்கே t பண்ணால் 1, அப்புறம் -12. ஓகேவா? இப்போ ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம். இப்போ இதுலேருந்து தான் நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன? துகளின் திசைவேகம் என்ன 0 அடையும் போதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ திசைவேகம் 0 இருக்கும்போது v of t = 0. திசைவேகம் 0 இருக்கும்போது ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. திசைவேகம் 0னா நம்ம 3t² - 12t + 9 இருக்குது பாருங்கள். அதில் நம்ம 0ன்னு v of t 0ன்னு நம்ம போட்டுட்டு கண்டுபிடிக்கணும். v of t 3t² 12t + 9. நமக்கு v of t நமக்கு 0ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 3t² இந்த இதில் 3 வெளில எடுத்துருவோம். 3 வெளில எடுத்தோம்னா t² - 4t + 3. ஓகேவா? இதில் நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இந்த டைம் ஈக்குவேஷனை நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், காரணி கண்டுபிடிக்கணும். +3க்கு காரணி கண்டுபிடிக்கணும். காரணினா நம்ம இப்போ மல்டிபிள் பண்ணோம்னா +3 கிடைக்கணும். சப்ராக்டு ஆட் பண்ணோம்னா நமக்கு -4 கிடைக்கணும். ஓகேவா? இப்போ -1 -3 மல்டிபிள் பண்ணோம்னா +3 வரும். இப்போ இதை ஆட் பண்ணோம்னா -4 வரும். இதுதான் ஃபேக்ட்ரு. இதை எப்படி எழுதலாம்னா 3 × இது எப்படி எழுதலாம்னா 3 × t - 1 t - 3. இதுதான் அதோட ஃபேக்ட்ரு. ஓகேவா? இப்போ இதை எப்படி எழுதலாம்னா t - 1 = 0, t - 3 = 0ன்னு எழுதலாம் நம்ம. ஓகேவா? அப்போ t - 1 = 0னா அப்போ t = 1ன்னு வந்துடும். அதே மாதிரி t = 3ன்னு வந்துடும். ஓகே, இதுதான் அதோட நேரம், 0 அடைகிறதுக்கான நேரம். அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள். 2வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 2வது கொஸ்டின் துகள் திசை மாறும் போது நேரம் என்ன? துகளோட திசை மாறிக்கிட்டே இருக்கும்போது அதோட நேரம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ v of t
திசைவேகம் மாறிக்கிட்டே இருக்குங்கிறாங்க. எப்படி மாறுங்கிறாங்க? 0 less than or equal to t, 0 less than or equal to t 1. அப்போ 0லேருந்து 1க்கு உள்ளார வரையும் உள்ள நம்பர் இருந்துச்சுன்னா அதோட திசைவேகம் எப்படி இருக்குன்னா t-1 மற்றும் t-3 t-3 less than 0. ஓகேவா? இதோட v of t எப்படி இருக்குன்னா திசைவேகம் எப்படி இருக்குன்னா அதோட திசைவேகம் வந்து greater than 0வாக இருக்கும். ஓகேவா? greater than 0வாக இருக்கும். 0லேருந்து 1க்குள்ளார வரையும் அதோட இது இருந்துச்சுன்னா ஓகேவா? அப்புறம் 1க்கும் 3க்கும் இடையில உள்ள நம்பரு அப்படி இருந்துச்சுன்னா t-1 greater than 0 மற்றும் t-3 less than 0. இப்போ v of t எப்படி இருக்குன்னா v of t less than 0. v of t less than 0. அப்போ t greater than or 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போனா t-1 மற்றும் t-3 less than or greater than or equal to 0, greater than equal to 0, b of t greater than equal to 0. ஓகேவா? greater than 0. இதுதான் வந்து ரெண்டாவது கணக்கு. இப்போ t equal to 1, t equal to 3 இந்த திசையில் தான் வந்து அதோட நேரம் வந்து மாறும். திசையில் வந்து t1 t3 இந்த மாதிரி தான் அதோட திசை வந்து மாறும். அடுத்து முதல் 2 வினாடிகளில் துகள் பயணிக்கும் மொத்த தூரம் எவ்வளவு? முதல் 2 வினாடிகளில் துகள் வந்து பயணிக்கும் மொத்த நேரத்தை கேட்டிருக்காங்க. முதல் 2 வினாடிகள்னால் 0, 1, 2 அப்படின்னா 0 to 1, 1 to 2 இதுதான் 2 வினாடிகள். அப்போ t equal to 0, t equal to 0லிருந்து t equal to 2 வரை அப்படின்னு இருக்கும். அப்போ s of tங்கிறது என்ன? s of 0 minus s of 1 modulus plus modulus s of 1 s of 2. இங்கே s of 0ன்னு ஏன் கொடுத்தோன்னா t s of t நம்ம வந்து ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். s of t equal to t cube minus 6t square plus 9t plus 1. ஓகே, இதுதான். இப்போ s of tக்கு பதில் இங்கே 0 கொடுத்தோம்னா இது 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும், இதுவும் 0 ஆயிரும். அப்போ s of 0 வந்து 1. ஓகே, அடுத்து பாருங்கள் s of 1 tக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா 1, இங்கே வந்து 6, இங்கே 9 ப்ளஸ் 1. ஓகேவா? இதை கழித்தோம்னா நமக்கு வந்து 5 கிடைக்கும். -5 +5 கிடைக்கும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, -5ன்னு வரும். t equal to நான் 1ன்னு இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ணேன்னா 1 -6 + 9 + 1 இது கிடைக்கும். இதை கழித்தோம்னா நமக்கு வந்து 5 கிடைக்கும். அதான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்து s of 1 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் 5. ஓகேவா? அடுத்து வந்து s of 2 இந்த இடத்துல 2 போடுங்க. 2 போட்டிங்கன்னா சால்வ் பண்ணிங்கன்னா 3 வரும். ஓகேவா? இப்போ 1லேருந்து அது -5 கழிச்சோம்னா -4 மாடுலஸ் போட்டிருக்கனால மைனஸ் போட்டாலும் மைனஸ் வேல்யூ ப்ளஸில் தான் வரும். ப்ளஸ்ஸு இங்கே இதை கழிச்சோம்னா 2. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 6. ஓகேவா? இப்போ வந்து 6 மீட்டர் ஆகும். ஓகேவா? அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள்.